வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சிறடி கேசில் அதாவது ரோஹிணி அங்கே திட்டி இருக்கிறது தாங்க இன்றைக்கும் ஓடிச்சு. ரோஹிணி வந்து நம்ம மனோஜ் மேலே பயங்கர கடுப்பாய் திட்டிட்டு போகிறாங்க. இன்னும் நீ வந்து உங்கள் அம்மா பேசுகிறதே கேட்டுகிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போகிறாங்க. அப்படியே வந்து நம்ம பிஏவுக்கும் ரெண்டு திட்டு விழுகுது மனோஜ் பிஏவுக்கும். இந்த பக்கம் மீனாவும் நம்ம முத்துவும் வந்து சந்திச்சுக்கிறாங்க. எங்கே ஹாஸ்பிட்டல்லங்க, அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இந்தாங்க என் கார் நம்பரு, ஏதாவதுனா அர்ஜென்சினா கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அங்கே பார்த்தா கிருஷி வர்றான். கிருஷி வந்தோடனே என்னடா ஏன்டா அப்படின்னா எனக்கு தலைவலி, எப்போல்லாம் தலைவலி வருது, இந்த மாதிரி அம்மா சண்டை போடும்போது, அவங்களோட சண்டை போடும்போது, இவங்களோட பேசும்போது அப்படின்னு உடனே வந்துட்டு நம்ம முத்து வந்து நம்ம ரோஹினி மேலே காண்டாகிறாப்புல. இதெல்லாம் வந்து நீங்களே கேட்கணும், நீங்களே இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்ட்டு. சரின்ட்டு இந்த பக்கம் வீட்டில் மீனா வீட்டில் வந்து ரெண்டு பேரும் இன்விடேஷன் கொடுக்க வர்றாங்க. அவங்க வந்து விஜயாண்டியை பார்த்துட்டு கேட்குறாங்க, இவங்க இல்லை அப்படின்னு சொன்னோடனையும் அவங்க சும்மா இருக்காமல் கொளுத்தி விட்டுட்டு போகிறாங்க. அதாவது மீனா அம்மா இப்படிலாம் பேசுகிறாங்கங்கிற மாதிரி அவங்க பேச இதை வந்து ஒட்டி கேட்டுறாங்க நம்ம விஜயாண்டி. இது மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தோடனே எல்லோரும் வீட்டுக்கு வந்தோடனே இங்கே இனிமேல் இங்கே தங்க முடியாது, இப்படிலாம் பேசியிருக்காங்க அப்படி இப்படின்ட்டு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாப்புல. இதில் என்ன இருக்குது, இவங்க செஞ்சதை தான் அவங்க சொல்கிறாங்க, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. கடைசி பார்த்தா ரெண்டு பேருமே நம்ம முத்து மீனாவும் கடுப்பில் வந்து வீட்டை விட்டு அங்கேருந்து வெளியில் போயிடுறாங்க. ஏன்னா இங்கே தங்க முடியாதுன்னு விஜயாண்டி சொல்கிறாங்கல்ல அப்படின்ட்டு. ப்ரொமோ கட்டுறாங்க. ப்ரொமோவில் வந்து அமௌண்ட்டை கேட்குறாங்க மனோஜ்கிட்ட. அதுதான் என் வீடே இல்லையா, அப்புறம் நான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாப்புல. பார்க்கலாம் ஒரு ஒரு